الصلاة أيا بلال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல் குர்ஆன் ஒரு அழகிய வழிகாட்டி என்பதாக ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது மனிதனுக்கு எப்படி வழிகாட்டுகிறது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான வசனங்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இறக்கி வைத்திருக்கிறான். அதுல ஒரு வசனமாகத்தான் சூரத்து நஹ்லிலே 94வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா தத்தஹிது ஐமானக்கும் தஹலம் பைனக்கும் ஃபதஸில்ல கதமும் பஅத சுபூதிஹா வததூகு ஸூஅ பிமா ஸதத்தும் அன் ஸபீலில்லாஹி வலக்கும் அஸாபுன் அலீம். ஒருவன் சத்தியம் செய்கிறான், அந்த சத்தியத்தை மீறுகிறான், அல்லது ஒருவனை மோசடி செய்வதற்காகவே சத்தியம் செய்கிறான். அதாவது ஒருவனை ஏமாற்றுவதற்காகவே சத்தியம் செய்கிறான். இப்ப இந்த மனிதனுடைய நிலை என்ன என்பதை இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அருமை சகோதரர்களே, அறிவுறுத்துகிறது என்று சொல்வதை விட அது நம்மை எச்சரிக்கிறது என்பதுதான் ஒரு அழகிய வார்த்தையாக, தகுந்த வார்த்தையாக இருக்க முடியும். கண்ணியமானவர்களே, இதில் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, வலா தத்தஹிது ஐமானக்கும் தஹலம் பைனக்கும், நீங்கள் உங்களுடைய சத்தியங்களை மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தாதீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். அருமை சகோதரர்களே, மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக, மற்றவர்களை மோசடி செய்வதற்காக நீங்கள் உங்களுடைய சத்தியங்களை பயன்படுத்தாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு ஃபதஸில்ல கதமும் பஅத சுபூதிஹா, அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாதம் சறுக்கி விடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய பாதம் சறுக்கி விடும். வததூகு ஸூஅ பிமா ஸதத்தும் அன் ஸபீலில்லாஹி, நீங்கள் மக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் வருவதை விட்டும் தடுத்ததற்காக வேண்டி வலக்கும் அஸாபுன் அலீம், நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான வேதனை உண்டு என்பதை அல்லாஹ் கடுமையாக எச்சரித்து சொல்கிறான். அருமை சகோதரர்களே, இங்க அந்த மனிதன் நேரடியாக மக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் வருவதை விட்டும் தடுப்பது கிடையாது. ஆனால் ஒரு முஃமினான ஒரு மனிதன் சத்தியம் செய்து ஒருவனை ஏமாற்றும் பொழுது, அது வியாபார ரீதியாகவோ அல்லது கொடுக்கல் வாங்கல் ரீதியாகவோ, ஒரு மனிதன், ஒரு முஃமின் மக்களை ஏமாற்றும் பொழுது அதை பார்க்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள், கண்ணியமான சகோதரர்களே, அதை பார்க்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு யோசிப்பார்கள். இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு யோசிப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் இணைவதை தடுக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த சத்தியம் அமையும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு, இவர்களுக்கு மறுமையிலும் இம்மையிலும் ரெண்டையுமே அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு தப்சீர் அப்படித்தான் எழுதி காட்டுறாங்க. வலக்கும் அஸாபுன் அலீம் என்ற அந்த வார்த்தைக்கு தப்சீர், அதற்குண்டான விளக்கத்தை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி காட்டும் பொழுது, இம்மையிலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு, மறுமையிலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதாக அல்லாஹ் எச்சரித்து சொல்கிறான். அருமை சகோதரர்களே, அதனால வாக்குறுதியுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒண்ணு, நம்ம வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம உயிரை கொடுத்தாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இது ஒரு மனிதனுடைய கடமை, ஒரு மூமினுடைய கடமை. அல்லது வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்னால் நல்லா யோசிச்சு பார்க்கணும், அந்த வாக்குறுதியை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா, நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நாம் சரியான முறையிலே அவர்களுக்கு நிறைவேற்ற முடியுமா என்பதை யோசித்து அந்த வாக்குறுதியை கொடுக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.